ஆனால் அது சுத்தமில்லாத இடம் என்று கத்துகிறார் பர்த்தலோமேயு. சேசு தயவிரக்கத்தோடு புன்னகைத்தபடி பதில் சொல்கிறார், அந்த அச்சத்துக்குரிய பாவத்திற்கு பின் ஜெருசலேமில் உள்ள ஒவ்வொரு இடமும் அசுத்தமாய்த்தான் இருக்கிறது. ஆயினும் மக்கள் கூட்டத்தை பற்றிய பயத்தை தவிர அங்கு தங்குவதில் உங்களுக்கு வேறு எந்த அசௌகரியமும் இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் எப்போதும் அங்கே இறந்திருக்கிறார்கள். நான் அங்கே இறந்தேன். அதை நான் என்றென்றைக்குமாக அர்ச்சித்திருக்கிறேன். நான் அதிகாரபூர்வமான முறையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலங்களின் முடிவு வரையிலும் அதைவிட அதிக பரிசுத்தமான இடம் எதுவும் இருக்காது. பூமியின் எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா காலங்களிலும் அந்த புழுதியை முத்தமிடும்படி மக்கள் பெருங்கூட்டமாக வருவார்கள். பரிகாசத்தையும் பழிவாங்குதலையும் பற்றிய பயமின்றியும் அசுத்தமாகிவிடுகிற அச்சமின்றியும் ஒருத்தி உங்களுக்கு முந்தி அங்கே சென்றிருக்கிறாள். ஆயினும் அப்படி சென்றவள் பயப்படுவதற்கு 2 மடங்கு காரணம் இருக்கிறது. அது யார் ஆண்டவரே என்று கேட்கிறார் அருளப்பர். ராயப்பர் தமது முழங்கையால் அவரை இடித்து அப்படி கேட்கும்படி செய்கிறார். லாசரின் மரிய மதலேன். பாஸ்காவுக்கு முன் அவள் வீட்டுக்குள் நான் நுழைந்தபோது என் பாதங்களின் கீழ் மிதிபட்ட மலர்களை அவள் பொறுக்கி எடுத்து மகிழ்ச்சியின் ஒரு நினைவு பரிசாக அவற்றை தன் தோழிகளுக்கு பகிர்ந்தளித்தது போல, இப்போது கல்வாரிக்கு ஏறிச் சென்று என் இரத்தத்தால் கெட்டியாகியிருந்த மண்ணை தன் கரங்களால் தோண்டி அந்த தனது சுமையுடன் கீழே இறங்கி வந்து அதை என் தாயின் மடியின் மீது வைத்தாள். அவள் பயப்படவில்லை. அவளோ பாவி என்றும் சீடப்பெண் என்றும் அறியப்பட்டிருந்தாள். மண்டையோட்டு ஸ்தலத்திலிருந்து வந்த மண்ணை தன் மடியில் ஏற்றுக்கொண்ட அவர்களும் கூட தான் அதனால் அசுத்தமாக கூடும் என்று நினைக்கவில்லை. என் இரத்தம் அனைத்தையும் போக்கிவிட்டது. அந்த இரத்தம் விழுந்த மண் பரிசுத்தமாயிருக்கிறது. நாளை 6ஆம் மணி வேளைக்கு முன் நீங்கள் கொல்கொத்தாவுக்கு ஏறிப் போங்கள். நான் வந்து உங்களோடு சேர்ந்து கொள்வேன். என் இரத்தத்தை யார் பார்க்க விரும்புகிறீர்கள்? அது இங்கே இருக்கிறது. அவர் அந்த சின்ன பாலத்தின் கைப்பிடிச் சுவரை சுட்டிக்காட்டுகிறார். என் வாயில் அடி விழுந்தது இங்கேதான். இரத்தம் வந்தது. என் வாய் பரிசுத்த வார்த்தைகளையும் அன்பின் வார்த்தைகளையும் தவிர வேறு எதையும் பேசினது இல்லை. அப்படியிருக்க அது ஏன் அடிக்கப்பட்டது? ஏன் ஒருவரும் ஒரு முத்தத்தால் அதற்கு சிகிச்சை அளிக்கவில்லை? அவர்கள் கெத்செமனிக்குள் போகிறார்கள். ஒலிவத்தோப்பிற்குள் நுழையவிடாமல் இப்போது தடுக்கிற ஒரு பூட்டை சேசுதான் முதலாவதாக திறக்கிறார். அது ஒரு புதிய பூட்டு. கூர்மையான முனைகள் உள்ள உயரமான வேலியில் ஒரு பலமான புதிய பூட்டு. சேசுவிடம் சாவி இருக்கிறது. எஃகை போல பளபளக்கும் அளவுக்கு அது புதிதாய் இருக்கிறது. இப்போது முழு இருட்டாயிருப்பதால் பார்ப்பதற்காக பிலிப்பு பற்ற வைத்திருக்கிற ஒரு எரியும் கிளையின் வெளிச்சத்தில் அவர் பூட்டை திறக்கிறார். அது இங்கே இருக்கவில்லை,
ஏன்? கெத்செமனியை தனிமைப்படுத்தியிருக்கிற அந்த வேலியை பார்த்தபடி அவர்கள் தங்களுக்குள் முணுமுணுக்கிறார்கள். இனிமேல் இங்கு யாரும் வருவதை லாசர் நிச்சயமாக விரும்பவில்லை. அங்கே பாருங்கள், கற்களையும் செங்கல்களையும் சுண்ணாம்பையும். இப்போது மரவேலிதான் இருக்கிறது, பிற்பாடு அது ஒரு சுவராக இருக்கும். சேசு சொல்கிறார், வாருங்கள், முடிந்து போன காரியங்களை கவனிக்காதீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இங்கே இருந்தீர்கள். இங்கேதான் நான் சூழப்பட்டு பிடிக்கப்பட்டேன். நீங்கள் அங்கே ஓடிப்போனீர்கள். இந்த சுற்றுவேலி இங்கே அந்த நேரத்தில் இருந்திருந்தால் உடனடியாக ஓடிப்போக முடியாமல் அது உங்களை தடுத்திருக்கும். ஆனால் ஓடிப்போக கவலை உள்ளவர்களாக நீங்கள் இருந்த அதே வேளையில் என்னை பின் செல்ல ஆவலோடு இருந்த லாசர், நீங்கள் ஓடிப்போவீர்கள் என்று எப்படி நினைத்திருக்க முடியும்? நீங்கள் வேதனைப்படும்படி நான் செய்கிறேனா? நான் முன்பு வேதனைப்பட்டேன். அந்த துயரத்தை நீக்க நான் விரும்புகிறேன். என்னை முத்தமிடுராயப்பா. இல்லை ஆண்டவரே, இல்லை. யூதாசின் அடையாளச் செயலை இங்கே அதே நேரத்தில் இல்லை, இல்லை, இல்லை. என்னை முத்தமிடு. நேர்மையான சிநேகத்தால் யூதாசின் நேர்மையற்ற செயலை நான் மறக்கும்படி நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் பிறகு நீ சந்தோஷமாயிருப்பாய். நாம் அதிக சந்தோஷமாயிருப்போம், நீயும் நானும். வாராயப்பா, என்னை முத்தமிடு. ராயப்பர் முத்தம் மட்டும் செய்யாமல் தம் கண்ணீரால் ஆண்டவரின் கன்னத்தை கழுவுகிறார். அதன்பின் முகத்தை மூடியபடி அவரிடமிருந்து நகர்ந்து சென்று தரையில் அமர்ந்து அழுகிறார். ஒருவர் பின் ஒருவராக மற்றவர்களும் அதே இடத்தில் சேசுவை முத்தமிடுகிறார்கள். சிலர் அதிகமாக, சிலர் குறைவாக. எல்லாருடைய முகங்களிலும் கண்ணீர் இருக்கிறது. இப்போது நாம் போவோம். எல்லோரும் சேர்ந்து அன்று மாலையில் என் சரீரத்தை கொண்டு உங்களை பலப்படுத்திய பின் சில மணி நேரத்திற்கு என்னிடமிருந்து உங்களை நான் பிரிந்தேன். ஆனால் நீங்கள் உடனே விழுந்து விட்டீர்கள். நீங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதையும், கடவுளின் உதவியால் அன்றி ஒரு மணி நேரம் கூட நீதியில் நிலைத்திருக்க உங்களால் முடியாது என்பதையும் எப்போதும் நினைவில் வையுங்கள். இங்கே இந்த இடத்தில் தங்களை மிக பலமுள்ளவர்களாக கருதியவர்களும் விழிப்பாயிருக்கும்படி நான் கூறினேன். அவர்களோ என் கிண்ணத்தில் தாங்களும் குடிக்கும்படி என்னிடம் கேட்கும் அளவுக்கும், தங்கள் உயிர் போனாலும் என்னை மறுதலிப்பதில்லை என்று அறிக்கையிடும் அளவுக்கும் தங்களை பலமுள்ளவர்களாக கருதினார்கள். ஜெபிக்கும்படி அவர்களுக்கு அறிவுரை கூறிய பின் நான் அவர்களை விட்டு சற்று விலகிச் சென்றேன். அவர்களோ உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டனர். இதை நினைவில் வைத்து போதியுங்கள். சேசுவிடமிருந்து விலகி இருக்கிற ஒருவன் ஜெபத்தின் மூலம் அவரோடு தொடர்பு உள்ளவனாக இருக்கவில்லை என்றால் தூக்க மயக்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு அகப்பட்டுக் கொள்ளக்கூடும். நான் உங்களை எழுப்பி இருக்கவில்லை என்றால்
உறக்கத்திலேயே நீங்கள் உண்மையாகவே கொல்லப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் தீர்ப்பின் போது மனுஷீகத்தின் பெரும் பாரத்தோடு தோன்றியிருப்பீர்கள். இங்கே வாருங்கள், இதோ இருக்கிறது. அந்த கிளையை தாழ்த்து பிலிப்பு. அங்கே என் இரத்தத்தில் சிறிதை காண விரும்புகிறவன் வந்து பார்க்கட்டும். இங்கே எல்லாவற்றிலும் பெரிய வேதனையில் மரிக்கிற ஒருவனைப் போல நான் இரத்த வியர்வை வியர்த்தேன். கவனி, மிக அதிகமான இரத்தம். அதனால் மண் கெட்டியாகும் அளவுக்கு அடித்தண்டுகளுக்கும் பூக்களின் அல்லி வட்டங்களுக்கும் மத்தியில் காய்ந்து போயிருந்த இரத்த உறைவுகளை உருக வைக்க மழையால் முடியாததால் இங்குள்ள புல் இன்னும் சிவப்பாயிருக்கும் அளவுக்கு நான் அங்கே சாய்ந்திருந்தேன். ஆண்டவருடைய சமனசானவர் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றும்படி என் சித்தத்தில் என்னை தேற்றும்படியாக இங்கே அந்தரத்தில் பறந்தபடி நின்று கொண்டிருந்தார். ஏனென்றால் இதை நினைவில் வையுங்கள், எப்போதும் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள் விரும்பினால் முழுவதும் களைத்து போன வீரத்துவம் உள்ளவனை ஆதரிக்கும்படி சிருஷ்டி நிலையாயிருக்க முடியாத இடத்திற்கு கடவுள் தமது சம்மனசானவரோடு இறங்கி வருகிறார். நீங்கள் கடும் வேதனையில் இருக்கும்போது கடவுள் விரும்புவதையே நீங்களும் விரும்புவதில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றால் கோழைத்தனம் அல்லது கைவிட்டு விலகுதல் ஆகியவற்றிற்குள் விழுந்து விடுவது பற்றி பயப்படாதீர்கள். தமது சித்தத்திற்கு நீங்கள் பிரமாணிக்கமாக நிலைத்திருந்தால் அவர் உங்களை வீரத்துவத்தின் இரட்சகர்களாக ஆக்குவார். இதை நினைவில் கொள்ளுங்கள். வனாந்தரத்தில் நான் சோதிக்கப்பட்ட பிறகு சம்மனசுக்கள் வந்து எனக்கு உதவினார்கள் என்று ஒருமுறை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது இங்கும் கூட அதீதமான சோதனைக்கு பிறகு ஒரு சம்மனசானவர் என் உதவிக்கு வந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கும் என் விசுவாசிகளாயிருக்கும் அனைவருக்கும் இவ்வாறே நிகழும். நான் உதவியாக பெற்றுக்கொண்டதை நீங்களும் பெறுவீர்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிதா தமது நேசமுள்ள நீதியில் ஏற்கனவே அந்த உதவியை உங்களுக்கு வழங்காதிருந்திருந்தால் நானே அதை உங்களுக்கு பெற்றுத் தருவேன். உங்கள் துயரம் எப்போதும் என்னுடையதை விட குறைந்ததாகவே இருக்கும். அமருங்கள். நிலவு கிழக்கில் உதிக்கிறது. அது தன் ஒளியை நம்மீது வீசும். இன்னமும் நீங்கள் மிக அதிகமாக மனிதர்களாக மட்டும் இருந்தாலும் இன்றிரவு நீங்கள் தூங்குவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. இல்லை, நீங்கள் தூங்க மாட்டீர்கள். ஏனென்றால் இதுவரை நீங்கள் கொண்டிராத ஒரு செயலாற்றல் உங்களுக்குள் புகுந்துள்ளது. அது கடும் மன உறுத்தலாகும். அது உண்மையான வாதையாக இருக்கிறது. ஆயினும் அது நன்மையிலும் தீமையிலும் இன்னும் உயர்ந்த நிலைகளுக்கு செல்ல துணை செய்கிறது. கிரியோத்தின் யூதாஸ் கடவுளை விட்டு அகன்று செல்லச் செல்ல அது அவனுக்கு நம்பிக்கை இழப்பையும் நித்திய சாபத்தையும் கொண்டு வந்தது. கடவுளின் அண்மையிலிருந்து வெளியே வராத உங்களில் இதை நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்ல முடியும்.
ஏனென்றால் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை செய்ய வேண்டும் என்ற சித்தமோ அல்லது முழுமையான சிந்தனையோ உங்களுக்குள் இருக்கவில்லை. அது ஞானத்தையும் நீதியையும் நோக்கி உங்களை வழிநடத்தும் நம்பிக்கையுள்ள மனம் திரும்புதலை விளைவிக்கும். நீங்கள் இங்கேயே இருங்கள். நான் ஒரு கல்லறி தொலைவிற்குள், அதோ அங்கே போய் விடியற்காலைக்கு காத்து கொண்டிருப்பேன். ஓ, எங்களை விட்டு போகாதீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடமிருந்து தூரமாயிருக்கும்போது என்னவாய் இருக்கிறோம் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் என்று பலவேந்திரர் முழந்தாளில் நின்று பிச்சை கேட்பது போல தம் கரங்களை நீட்டி கெஞ்சுகிறார். உங்களிடம் உங்கள் மன உறுத்தல் இருக்கிறது. அது நல்ல மனிதர்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறது. போகாதிரும் ஆண்டவரே, நாம் சேர்ந்து ஜெபிப்போம் என்று நீர் சொன்னீரே என்று மன்றாடுகிறார் ததேயு. உயிர்த்தெழுந்த குருவோடு ஒரு உறவினனுக்கு உரிய நட்பான மனநிலையோடு பழக இப்போது அவர் துணியவில்லை. சங்கை உணர்வோடு அவர் தம் உயரமான உருவத்தோடு முன்பக்கமாக பணிந்து நின்று கொண்டிருக்கிறார். தியானம் எல்லாவற்றிலும் அதிக செயலூக்கம் உள்ள ஜபமாக இருக்கிறதல்லவா? நான் உங்களை காட்சி தியானம் செய்யும்படியும் தியானிக்கும்படியும் செய்யவில்லையா? சாலையில் உங்களை சந்தித்ததிலிருந்து பரிசுத்த உணர்வுகளின் மெய்யான செயல்களைக் கொண்டு உங்கள் இருதயங்களை அசைத்தபடி தியானிப்பதற்கான கருத்தை நான் உங்களுக்கு தரவில்லையா? இதுதான் ஜெபம். மனிதர்களே, நித்தியரோடும் பூமியை விட்டு வெகு தொலைவுக்கு அப்பால் ஆத்மத்தை வழிநடத்த உதவக்கூடிய காரியங்களோடும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. கடவுளின் லட்சணங்களைப் பற்றியதும் மனிதனுடைய நிர்பாக்கியங்கள், ஒருவனுடைய சுயத்தன்மை ஆகியவை பற்றியதுமான தியானத்திலிருந்து நேசிக்கிற அல்லது பரிகாரம் செய்கிற, ஆனால் எப்போதும் ஆராதிக்கிற ஒரு சித்தத்தின் செயல்களை தூண்டி எழுப்புவது. அது ஒரு பாவம் அல்லது ஒரு தண்டனையை பற்றிய ஒரு தியானத்திலிருந்து எழுகிற சிந்தனையாயிருந்தாலும் கூட, ஒருவன் தீமையையும் நன்மையையும் எப்படி பயன்படுத்துவது என்று அறிந்திருந்தால் அவை இறுதி நோக்கத்திற்கு துணை செய்கின்றன. நான் உங்களுக்கு பல தடவைகள் சொல்லி இருக்கிறேன். பாவத்தை தொடர்ந்து மனம் திரும்புதலும் பரிகாரமும் நிகழாதிருக்குமானால் பாவம் சீர்படுத்த முடியாத அழிவாக இருக்கிறது. இதற்கு எதிர் நிகழ்வில் ஒரு இருதயத்தின் மனஸ்தாபமானது பரிசுத்தத்தனத்தின் அஸ்திவாரங்களை நல்ல நெருக்கமான பிணைப்புள்ளவையாக ஆக்குகிற ஒரு சாந்து கலவையை தயாரிக்கிறது. அதன் கற்கள் நல்ல பிரதிக்கினைகளாம். சாந்து கலவை இல்லாமல் கற்களை ஒன்றாக பிணைக்க உங்களால் முடியுமா? வெளிப்படையாகவே அது அசுத்தமானதும் தாழ்மையானதுமாகிய பொருள்தான். ஆனாலும் அது இல்லாமல் ஒரு கட்டடத்தை உருவாக்கும்படி சுத்தமான கற்களும் மெருகிடப்பட்ட பளிங்கு கற்களும் ஒன்றாக இணைந்திருக்காதே. அது இல்லாமல் அவற்றை ஒன்றாக இணைக்க உங்களால் முடியுமா? சேசு புறப்பட எத்தனிக்கிறார். அருளப்பரிடம் அவருடைய சகோதரரும் மற்ற யாகப்பரும் ராயப்பரோடும் பர்த்தலோமேயோடும் சேர்ந்து மெதுவான குரலில் ஏதோ சொல்ல,
அவர் எழுந்து ஆண்டவர் பிறகே சென்று அவரிடம், சேசுவே, என் கடவுளே, உம்மோடு சேர்ந்து உம் பிதாவிடம் ஜெபம் சொல்வோம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். உம்முடைய ஜெபத்தை உம்மோடு சேர்ந்து அதை சொல்ல நீர் எங்களுக்கு அருளாவிட்டால் நாங்கள் ஓரளவுதான் மன்னிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று உணர்வோம். அது எங்களுக்கு எவ்வளவோ அதிகமாக தேவைப்படுவதாக நாங்கள் உணர்கிறோம். எங்கே இருவர் ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். எனவே சேர்ந்து ஜெபம் சொல்லுங்கள், நான் உங்கள் மத்தியில் இருப்பேன். ஆ, உம்மோடு சேர்ந்து ஜெபிக்க நாங்கள் தகுதியுள்ளவர்கள் என்று நீர் இனி நினைக்கப் போவதில்லை என்று கத்துகிறார் ராயப்பர். தேவரத்தம் முழுவதும் அகலாதிருக்கிற புல்லில் தம் முகத்தை மறைத்தபடி அவர் மனம் கசந்து அழுகிறார். அல்பேயுசின் யாகப்பர் உணர்ச்சி வசப்பட்டவராக, நாங்கள் மகிழ்ச்சியற்று இருக்கிறோம் ஆண்டவரே என்கிறார். சகோதரரே என்று சொல்வதற்கு பதிலாக ஆண்டவரே என்று சொல்லி உடனே அவர் தம்மை தாமே திருத்திக் கொள்கிறார். சேசு அவரை உற்று நோக்கி அவரிடம் சொல்கிறார், என் இரத்தத்தைச் சேர்ந்த நீ ஏன் என்னிடம் சகோதரனே என்று சொல்லாதிருக்கிறாய்? எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சகோதரனாக இருக்கிற நான் உனக்கு 2 மடங்கு 3 மடங்கு சகோதரனாக இருக்கிறேன். ஆதாமின் மகனாக, தாவீதின் மகனாக, கடவுளின் மகனாக இருக்கிறேன். உன் வார்த்தையை சொல்லி முடி. சகோதரரே, என் ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறபடி நாங்கள் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் மூடத்தனம் உள்ளவர்களாகவும் இருக்கிறோம். நாங்கள் இப்போது இருக்கிற மனச்சோர்வு நிலை எங்களை இன்னும் கூடுதல் மூடத்தனம் உள்ளவர்களாக்குகிறது. உம் ஜெபத்தின் அர்த்தம் எங்களுக்கு தெரியாவிட்டால் அதை எங்கள் ஆத்மத்தோடு நாங்கள் எப்படி சொல்வது? எத்தனை தடவை சிறு பையன்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல அதை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். ஆனாலும் ஓர் ஆசிரியரின் மிக அதிக மறதியுள்ள மாணவனையும் விட அதிக பிடிவாதமும் முரண்டும் உள்ளவர்களாக என் வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அது உண்மைதான். ஆனால் இப்போது எங்கள் மனங்களும் உம்மை புரிந்து கொள்ளாமல் இருப்பதாகிய எங்கள் வாதையின் மீது கருத்தாக இருக்கின்றன. ஓ, நாங்கள் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொருவருடைய சார்பாகவும் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். இன்னும் நாங்கள் உம்மை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே. ஆயினும் நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன். எங்களை மந்த புத்தி உள்ளவர்கள் ஆக்குகிற எங்கள் தீமையையே அதற்கான தனிப்பட்ட சலுகையாக எடுத்துக்கொள்ளும். நீர் கடைசி மூச்சை விட்டவுடன் அங்கே உமது சிலுவையின் அடியில் பெரிய ராபி இஸ்ராயேலின் மந்த புத்தியை பற்றிய உண்மையை உரக்க கத்திச் சொன்னார். சர்வ வியாபியான சர்வேஸ்வரனும் சரீரமாகிய சிறையிலிருந்து விடுபட்ட தெய்வீக ஆவியுமாக இருந்த நீர் பல யுகங்களாக ஞான குருட்டுத்தனமானது அந்தரங்க பார்வையை பீடித்திருக்கிறது என்னும் அந்த வார்த்தைகளை கேட்டீர். அவர் உம்மிடம், நீரே விடுதலை அளிப்பவராக இருப்பதால் சட்டங்களின் கைதியாக இருக்கிற என் எளிய சிந்தனைக்குள் வாரும் என்று மன்றாடினார். ஓ, ஆராதிக்கப்படுகிறவரும் ஆராதனைக்கு உரியவருமான என் இயேசுவே, எங்கள் பாவங்களை உம்மேல் சுமந்து கொண்டு உமது
உத்தம சிநேக பற்றுதலில் அவற்றை எரித்ததன் மூலம் எங்கள் ஜென்ம பாவத்திலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்தவரே, பிடிவாதமுள்ள இஸ்ரவேலராகிய எங்கள் அறிவுகளையும் எடுத்துக்கொண்டு அவற்றை எரித்தருளும். புதிதாய் பிறந்த சிறு குழந்தையினுடையதைப் போல மாசற்றவையாயிருக்கிற புதிய மனநிலைகளை எங்களுக்கு தாரும். உமது ஞானத்தால் மட்டும் எங்களை நிரப்பும்படி எங்கள் நினைவுகளை நாங்கள் இழக்கச் செய்தருளும். கடந்த காலத்தின் எத்தனையோ காரியங்கள் அந்த பயங்கர நாளில் மரித்துவிட்டன, உம்மைப்போல் மரித்துவிட்டன. ஆனால் இப்போது நீர் மரித்தோரிடமிருந்து உயிர்த்திருப்பதால் ஒரு புதிய சிந்தனை எங்கள் மனங்களுக்குள் வரச் செய்தருளும். எங்களுக்காக புதிய இருதயங்களையும் புதிய மனங்களையும் படைத்தருளும். என் ஆண்டவரே, அப்போது நாங்கள் உம்மை புரிந்து கொள்வோம் என்று கெஞ்சுகிறார் அருளப்பர். அந்த வேலை என்னுடையதல்ல, மாறாக யாரை பற்றி கடைசி ராப்போஜனத்தில் நான் உங்களிடம் பேசினேனோ அவருடையது. என் எல்லா வார்த்தைகளும் உங்கள் சிந்தனைகள் என்னும் படுகுழியில் முழுவதுமாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ விழுந்து மறைந்து போகின்றன, அல்லது தனது ஆவியில் பூட்டப்பட்டவையாகவும் மூடப்பட்டவையாகவும் இருக்கின்றன. தேற்றுகிறவர் மட்டுமே தாம் வரும்போது என் வார்த்தைகளை உங்களுடைய படுகுழியிலிருந்து எடுத்து அவற்றின் உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவற்றை உங்கள் முன் திறந்து வைப்பார். ஆனால் நீர் அவரை எங்களுக்குள் ஊற்றியிருக்கிறீரே என்று எதிர்த்து கூறுகிறார் தீவிர சீமோன். ஆனால் நீர் பிதாவிடம் போன பிறகு சத்தியத்தின் ஆவியானவர் வருவார் என்று நீர் சொன்னீரே என்று தாமும் தீவிர சீமோனோடு சேர்ந்து எதிர் பேசுகிறார் மத்தேயு. எனக்கு சொல்லுங்கள், ஒரு குழந்தை பிறக்கும்போது அது தனக்குள் ஒன்றாக கலக்கப்பட்டிருக்கிற ஓர் ஆத்துமத்தை கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆத்துமத்திடம் கடவுளின் வரப்பிரசாதம் உள்ளதா? இல்லை. அதன் மீது ஜென்ம பாவம் இருக்கிறது. அந்த பாவம் வரப்பிரசாதத்தை அது அடைய விடாமல் தடுக்கிறது. ஆத்துமமும் வரப்பிரசாதமும் எங்கிருந்து வருகின்றன? கடவுளிடமிருந்து. பிறகு ஏன் கடவுள் மனிதனுக்கு வரப்பிரசாதத்தில் இருக்கிற ஆத்துமத்தை நேரடியாக கொடுப்பதில்லை? ஏனென்றால் ஆதாம் தண்டிக்கப்பட்டான், நாங்களும் அவனோடு தண்டிக்கப்பட்டோம். ஆனால் இப்போது நீர் இரட்சகராக ஆகியிருப்பதால் அது இனி அப்படி இருக்கும். இல்லை, அது இனியும் அப்படி இருக்காது. கடவுள் படைத்ததும் ஆதாமின் வம்சவழி கரைப்படுத்தியதுமாகிய ஆத்துமத்தின் அசுத்தத்தோடுதான் மனிதர்கள் எப்போதுமே பிறப்பார்கள். ஆனாலும் நான் பிற்பாடு ஒரு நாள் உங்களுக்கு விளக்கிச் சொல்லப் போகும் ஒரு சடங்கின் வழியாக மனிதனுக்குள் கலக்கப்பட்டிருக்கிற ஆத்துமம் வரப்பிரசாதத்தினால் உயிரூட்டப்படும். ஆண்டவரின் ஆவியானவர் அதை தம் சொந்த உடைமையாக கொண்டிருப்பார். ஆனால் அருளப்பரால் நீரின் ஞானஸ்நானத்தை பெற்ற நீங்கள் கடவுளின் வல்லமையால் நெருப்பின் ஞானஸ்நானத்தை பெறுவீர்கள். அதன்பின் கடவுளின் தூய ஆவியானவர் மெய்யாகவே உங்களோடு இருப்பார். மனிதரால் துன்புறுத்தப்படவோ விரட்டப்படவோ முடியாதவருமாகிய அவர்தான் உங்கள் போதகராக இருப்பார். அவர் உங்கள் உள்ளரங்கத்தில்
நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளின் உட்பொருளையும் மற்ற அநேக போதனைகளையும் விளக்கிச் சொல்லுவார். அதை நான் உங்களுக்குள் ஊற்றினேன். ஏனென்றால் என் பேறுபலன்களின் வழியாக மட்டுமே எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது செல்லத்தக்கதாகவும் இருக்கும். என் வழியாக மட்டுமே நீங்கள் கடவுளை பெற்றுக்கொள்ள முடியும். என் வழியாகவே அவருடைய ஒரு பிரதிநிதியின் வார்த்தையானது செல்லுபடி தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆயினும் சத்தியத்தின் ஆவியானவர் இதுவரையிலும் உங்கள் போதகராக உங்களுக்குள் வரவில்லை. நல்லது, அது அப்படியே ஆகட்டும். உரிய காலத்தில் அது வரும். ஆனால் அதற்கிடையில் நீர் எங்களை மன்னித்து விட்டீர் என்பதை நாங்கள் உணரச் செய்யும். எங்கள் போதகராக இரும் என் ஆண்டவரே. மீண்டும் மீண்டும், ஏனென்றால் 70 தடவை 7 தடவை நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று நீர் சொன்னீர் என்று அழுத்தி கூறி முடிக்கிறார் அருளப்பர். அவர்தான் எப்போதும் மற்ற எல்லாரையும் விட அதிக நம்பிக்கைக்குரியவராகவும் கூடுதல் நேசிக்கிறவராகவும் இருக்கிறார். சேசுவின் பக்கவாட்டில் தொங்குகிற அவருடைய இடது கரத்தை தம் சொந்த கரங்களில் எடுத்துக்கொள்ள அவர் துணிகிறார். அந்த கரத்தின் மீது விழும் நிலவொளி அதன் மீதுள்ள ஆணித்துவாரத்தை பெரிதாக்குவது போல தோன்றுகிறது. அருளப்பர், நீரே நித்திய ஒளியாக இருப்பதால் உம்முடைய ஊழியர்கள் இருளில் இருக்க அனுமதியாதேயும் என்கிறார். அவர் காயப்பட்டு குணமானாலும் நரம்புகள் சற்று சுருங்கியே இருக்கிற ஒரு மனிதனுடைய விரல்களைப் போல இருக்கிற சேசுவின் விரல்களின் நுனிகளில் அவர் மென்மையாக முத்தமிடுகிறார். வாருங்கள், நாம் இன்னும் கொஞ்ச தூரம் போய் அந்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம் என்று சொல்லுகிறார் சேசு, அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கியவராக. தமது கரம் அருளப்பரின் கரங்களுக்குள் இருக்க அவர் விட்டு விடுகிறார். அதே வேளையில் கலிலேயர்களின் வயல் வழியாக பெத்தானியை நோக்கி போகிற உயர்ந்த சாலையை நோக்கி இருக்கும் ஜெத்சமனியின் மிக உயர்ந்த வரம்பை நோக்கி நடக்கிறார். இங்கேயும் லாசர் விரும்பியபடி எல்கை சுவர் வேலைகள் நடந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது. அதற்கும் மேலாக இங்கே ஒலிவத் தோப்பினுடைய காவலாளியின் வீட்டிலிருந்து அதிக தூரத்தில் அவர்கள் ஒரு வளவளப்பான உயர்ந்த சுவரை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அது ஜெத்சமனியின் எல்லையாக இருந்த புதர்வேலிக்கும் சுற்றுப்பாதைக்கும் தொடர்ச்சியாக உள்ளது. கீழே ஜெருசலேம் மேற்கு பக்கத்தில் இருளிலிருந்து மெல்ல வெளியே வருகிறது. ஏனென்றால் இப்போதுதான் முழு பிரகாசத்தில் இருக்கிற நிலவு தனது மெல்லிய வளர்பிறையின் வெண்ணொளியை கொண்டு எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது. அந்த ஒளி இருண்ட வான விதானத்தின் மீது வைக்கப்பட்ட ஒரு வைரச் சுவாலையைப் போல பிரகாசமாக இருக்கிறது. அந்த வான வளைவில் எண்ணற்ற கிழக்கு ஆகாயத்தின் நம்ப முடியாத நட்சத்திரங்களின் சுடர்வீசும் அல்லி வட்டங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. சேசு ஜெபிக்கும்போது தாம் வழக்கமாக செய்யும் விதமாக கரங்களை விரித்து, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று பாடுவது போல சொல்லுகிறார். பின் அதை நிறுத்திவிட்டு அதை பற்றி விளக்குகிறார். அவர் ஒரு தந்தையாயிருக்கிறார் என்பது, அவர் உங்களை மன்னித்திருக்கிறார் என்ற உண்மையிலிருந்து உங்களுக்கு எண்பிக்கப்படுகிறது. நீங்கள் மற்ற எவரையும் விட அதிக உத்தமராயிருக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் எவ்வளவோ அதிகமான உபகாரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சொல்லுகிறபடி இந்த அலுவலுக்கு நீங்கள் பொருத்தமற்றவர்கள் என்பதால் ஆண்டவர் உங்கள் தந்தையாயிராத பட்சத்தில் அவர் உங்களை தண்டித்திருக்க மாட்டாரா? நான் உங்களை தண்டித்து விடவில்லை, பிதாவும் உங்களை தண்டிக்கவில்லை. ஏனென்றால் பிதா செய்கிறதையே சுதனும் செய்கிறார், சுதன் செய்கிறதையே பிதாவும் செய்கிறார். ஏனென்றால் நாங்கள் அன்பில் இணைந்திருக்கிற ஏக தெய்வீகமாக இருக்கிறோம். நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறார். வார்த்தையானவர் தொடக்கமில்லாமல் இருக்கிற சர்வேஸ்வரனுக்கு அருகிலேயே எப்போதும் இருக்கிற சர்வேஸ்வரனாக இருக்கிறார். வார்த்தையானவர் எல்லா காரியங்களுக்கும் முன்பாக எப்போதும் இருந்து எப்போதும் என்ற பெயருள்ள நித்தியத்திலிருந்து ஒரு நித்திய காலத்திலிருந்து சர்வேஸ்வரனுக்கு அருகில் இருக்கிறார். தேவ சிந்தனையின் வார்த்தையாக இருக்கிற அவர் கடவுளைப் போல கடவுளாக இருக்கிறார். எனவே நான் போன பிறகு நீங்கள் நம்முடையவும் என்னுடையவும் உங்களுடையவும் பிதாவினிடம் இந்த முறையில் ஜெபிப்பீர்கள். அவர் நம் பிதாவாக இருப்பதால் நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். நான் முதல் பேறு ஆனவனாகவும் நீங்கள் இளைய சகோதரர்களாகவும் இருக்கிறீர்கள். எப்போதும் என்னுடையவும் உங்களுடையவும் பிதாவிடம் என்னையும் காண விருப்பமுள்ளவர்களாய் இருங்கள். உங்களுக்கு குருவாக இருந்தவரும் சாவை ஏற்கும் அளவுக்கு உங்களை நேசித்தவரும் மரணத்திற்கும் அப்பால் பரதேச காலம் நீடிக்கிற வரையிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கும்படியாக உணவிலும் பானத்திலும் தம்மையே விட்டு செல்பவருமாகிய வார்த்தையானவரை காண விருப்பம் கொண்டிருங்கள். அதன் பின் உங்கள் அலுவலானது ஆண்டவருக்கு பூமியின் மீதும் பரலோகத்திலும் அவருக்கு மகிமை அளித்து அவருடைய திருநாமத்தை அர்ச்சிக்கும்படியாக நீங்கள் மன்றாடிய பிறகு உமது ராஜ்யம் வருக என்று எதை பற்றி ஜெபிக்க நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனோ அந்த ராஜ்யத்தில் நீங்களும் நானும் இருப்போம். ஆம், முதலில் கடவுளுடையவும் என் வார்த்தையினுடையவும் வேத பிரமாணத்தை உண்மையாக அனுசரிப்பதின் மூலமாக உங்களில் கடவுளின் ராஜ்யத்தை நீங்கள் விரும்பவில்லை என்றால் உங்களுக்கு உங்களைப் போல விசுவசிப்பவர்களுக்கு எந்த ராஜ்யமும் பரலோகத்தில் கிடையாது. என் வார்த்தை வரப்பிரசாதத்தில் கொடுக்கப்பட்டு வேத பிரமாணத்தை உத்தமமாக்குவதாக இருக்கிறது. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அதாவது மோயிசனின் காலத்தைச் சேர்ந்த சமூக நல்லொழுக்க வேத சட்டங்களுக்கும் அப்பால் ஏற்கனவே கிறிஸ்து காலத்தின் ஞான சட்டங்களில் இருக்கிறவர்களின் வேத பிரமாணமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு அருகில் இருப்பது எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஆனால் உங்களில் கடவுளை நீங்கள் காணவில்லை. கடவுளின் வார்த்தையை கொண்டிருப்பது எப்படிப்பட்டதென்று காண்கிறீர்கள். ஆனால் அந்த வார்த்தையை உண்மையாகவே அனுசரிப்பது எத்தகையதென்று காண்பதில்லை. கடவுளை தன் இருதயத்தில் அல்லாமல் அவரை தன் பக்கத்தில் மட்டும் கொண்டிருப்பதாலும் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை வெறுமனே அறிந்திருப்பதாலும் தான் மனிதன் ஒவ்வொரு குற்றத்தையும் செய்திருக்கிறான். ஒவ்வொரு குற்றத்தையும், அதன் காரணமாகவே ஒவ்வொரு குற்றத்தையும், மந்தநிலை மற்றும் கடமையில் தவறுதல், கடவுள் கொலை, காட்டிக் கொடுத்தல், சித்திரவதைகள், மாசற்றவருடையவும் அவருடைய காயினுடையவும் மரணம்,
இவை எல்லாமே அதன் வழியாகத்தான் வந்திருக்கின்றன. இருந்தாலும் யூதாசை நான் நேசித்தது போல் வேறு யார் நேசித்தார்கள்? ஆனாலும் அவன் தன் இருதயத்தில் கடவுளாகிய என்னை கொண்டிருக்கவில்லை. அவன் சபிக்கப்பட்ட தேவ கொலைகாரனாக இருக்கிறான். ஒரு இஸ்ராயேலன் மற்றும் என் சீடன் என்னும் முறையில் தன்னுடைய 7 தலையான பாவங்களோடும் தனது மற்ற எல்லா பாவங்களோடும் சேர்த்து அவன் தற்கொலைக்காரனாகவும் தேவ கொலைகாரனாகவும் எல்லையற்ற விதமாய் குற்றமுள்ளவனாயும் இருக்கிறான். இப்போது நீங்கள் உங்களுக்குள் அதிக எளிதாக கடவுளின் ராஜ்யத்தை கொண்டிருக்க முடியும். ஏனென்றால் என் சாவை கொண்டு உங்களுக்காக அதை நான் பெற்றிருக்கிறேன். என் துயரத்தை கொண்டு உங்களை நான் ரட்சித்திருக்கிறேன். இதை உங்கள் மனங்களில் இருத்துங்கள். எனவே எவனும் என் வரப்பிரசாதத்தை காலால் மிதியாதிருப்பானாக. ஏனென்றால் கடவுளாயிருக்கிற ஒருவரின் உயிரையும் இரத்தத்தையும் அது விலையாக கொண்டிருந்தது. எனவே கடவுளின் ராஜ்யம் வரப்பிரசாதத்தின் வழியாக மனிதர்களாகிய உங்களில் இருப்பதாக. அது திருச்சபையின் வழியாக பூமியில் இருப்பதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்துமங்களுக்காக அது பரலோகத்தில் இருக்க கடவது. அவர்கள் தங்கள் இருதயங்களில் கடவுளோடு வாழ்ந்து கிறிஸ்துவை சிரசாக கொண்டிருக்கிற சரீரத்தோடு இணைந்திருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு கிளையாயிருக்கிற திராட்சை கொடியோடு ஐக்கியப்பட்டிருந்து அதனால் யாருக்காக சகலமும் உண்டாக்கப்பட்டுள்ளனவோ அவருடைய, அதாவது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவரும் சகலமும் நிறைவேறும்படியாக பிதாவின் சித்தத்திற்கு தம்மை கையளித்தவருமாகிய என்னுடைய ராஜ்யத்தில் இளைப்பாற தகுதி பெற்றிருக்கிறீர்கள். எனவே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று நீங்கள் சொல்லும்படி எந்த வெளிவேடமும் இன்றி கற்பிக்க என்னால் முடியும். நான் எப்படி என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறேன் என்பது மண்கட்டிகளாலும் தாவரங்களாலும் மலர்களாலும் பாலஸ்தீனத்தில் உள்ள கற்களாலும் என் காயப்பட்ட சரீரத்தாலும் ஒரு முழு மக்கட்கூட்டத்தாலும் கூட சொல்லப்பட முடியும். நான் செய்தது போல் செய்யுங்கள். இறுதி வரையிலும் கடவுள் விரும்பினால் ஒரு சிலுவை மரணம் வரையிலும் கூட இதை நினைவில் வையுங்கள். நான் இதை செய்திருக்கிறேன். என்னை விட இரக்கத்திற்கு அதிக தகுதியுள்ள சீடன் வேறு எவனும் இல்லை. இருந்தாலும் அனைத்திலும் பெரிய துயரத்தை நான் உட்கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நிரந்தர சுய ஒருத்தலோடு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும். எதிர்காலத்தில் என் கிண்ணத்தில் 1 மடங்கு குடிப்பதில் நீங்கள் எனக்கு ஒத்தவர்களாயிருக்கும்போது இன்னும் கூடுதல் புரிந்து கொள்வீர்கள். பிதாவுக்கு தாம் கீழ்ப்படிந்ததின் வழியாக அவர் நம்மை மீட்டு ரட்சித்தார். இந்த எண்ணம் இடைவிடாமல் உங்களில் இருக்க கடவது. நீங்கள் இரட்சகர்களாக விரும்பினால் நான் செய்திருக்கிறதை செய்யுங்கள். சிலுவையோடு அறிமுகமாகப் போகிற சிலர் இருப்பார்கள். சிலர் கொடுங்கோலர்களின் வாதைகளோடும் சிலர் நேசத்தின் வாதையோடும் சிலர் மிக தாமதமாக தாங்கள் மோட்சத்திற்கு ஏறிச் செல்லும் வரையிலும் தாங்கள் நாடிச் சென்று கொண்டிருக்கிற அந்த மோட்சத்திலிருந்து தூரமாயிருக்கும் பரதேச ஜீவியத்தோடும் அறிமுகமாகியிருப்பார்கள். நல்லது, எல்லாவற்றிலும் தேவ சித்தமே செய்யப்பட கடவதாக.
நான் இருக்கிற இடத்திற்கு வரும்படி நீங்கள் மரிக்க விரும்பும்போது சாவின் வாதையும் ஜீவியத்தின் வாதையும் மகிழ்வுள்ள கீழ்ப்படிதலோடு ஏற்று அனுபவிக்கப்பட்டால் அவை கடவுளின் கண்களில் ஒன்றாகவே இருக்கின்றன என்பதை சிந்தியுங்கள். அவை அவருடைய சித்தமாக இருக்கின்றன. எனவே அவை பரிசுத்தமானவையாக இருக்கின்றன. எங்கள் அனுதின அப்பத்தை எங்களுக்கு இன்று அளித்தருளும். நாளுக்கு நாள் மணிக்கு மணி இந்த அப்பத்தை ஒரு நாளுக்கு கேட்பதும் அது இருக்கிறபடி இன்று இனிமையாக நாளை கசப்பாக அதிகமாக கொஞ்சமாக வாசனை சுவையோடு அல்லது சாம்பலோடு அதை பெற்றுக்கொள்ளுவதுமே விசுவாசம். அது அன்பு, அது கீழ்ப்படிதல், அது தாழ்ச்சி, அது நம்பிக்கை. எப்போதும் அது இருக்கிறபடி மட்டும் பெற்றுக்கொள்வது. ஒரு தந்தையாக இருக்கிற சர்வேஸ்வரன் அதை தருகிறார். எனவே அது நல்லது. வேறொரு சமயம் ஒவ்வொரு நாளும் உண்டால் ஆரோக்கியம் தருவதும் அதை நீங்கள் கொண்டிருக்கும்படி பிதாவிடம் மன்றாட வேண்டியதுமாகிய இன்னுமொரு அப்பத்தை பற்றி நான் உங்களிடம் பேசுவேன். ஏனென்றால் மனிதருடைய சித்தத்தினால் அந்த அப்பம் இல்லாமல் போகிற நாளின் மீதும் இடங்களின் மீதும் நிர்பாக்கியம் வருவதாக. மனிதர்கள் தங்கள் இருளின் கிரியைகளில் எத்துணை வல்லபமுள்ளவர்களாயிருக்கிறார்கள் என்பதை இப்போது நீங்கள் காண முடிகிறது. பிதாவானவர் தமது அப்பத்தை பாதுகாத்து அதை உங்களுக்கு தரும்படியாக அவரிடம் ஜெபியுங்கள். ஆயத்த நாளன்று நிகழ்ந்தது போல இருளானது எவ்வளவுக்கு அதிகமாக ஒளியையும் ஜீவியத்தையும் மூச்சு திணறச் செய்ய முயல்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர் அதை உங்களுக்கு தருவாராக. இரண்டாவது ஆயத்த நாள் உயிர்த்தெழுதல் இன்றி இருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை நினைவில் வையுங்கள். வார்த்தையானவர் இனி கொல்லப்பட முடியாதென்றாலும் அவருடைய சத்தியம் இன்னமும் கொல்லப்படக்கூடும். அவரை நேசிக்கும் சுதந்திரம் மிக அநேக மக்களிடம் அணைக்கப்படக்கூடும். ஆனால் அப்போதும் மனிதர்களுக்கு ஜீவியமும் ஒளியும் முடிந்து போகும். அந்த நாளை கேடு சூழ்வதாக. யூத தேவாலயம் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். அது பெரும் பிணமாக இருக்கிறது என்று நான் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நீங்கள் எல்லோரும் பாவிகளாயிருப்பதால் பாவிகளிடம் சாந்தமாயிருங்கள். முதலில் நீங்கள் உங்கள் கண்களில் இருக்கிற உத்திரத்தை பாராமல் உங்கள் சகோதரன் கண்களில் இருக்கிற துரும்பை பார்ப்பதென்ன என்ற என் வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். உங்களுக்குள் நான் பொழிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்கு நான் கொடுத்த கட்டளையும் கடவுளின் பெயரால் உங்கள் அயலாரின் பாவங்களை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் தருகிறார்கள். ஆனால் அவற்றை கடவுள் உங்களுக்கு மன்னிக்காவிட்டால் நீங்கள் அதை எப்படி செய்ய முடியும்? அதை பற்றி நான் திரும்பவும் பேசுவேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மன்னிக்கப்படும்படியாகவும் மன்னிக்கவும் கண்டனம் செய்யவும் உரிமை பெறும்படியாகவும் உங்களை நோகச் செய்தவர்களை மன்னியுங்கள். பாவமில்லாதிருக்கிறவன் முழு நீதியோடு அப்படி செய்ய முடியும். தான் பாவத்தோடு இருந்து துர்மாதிரிகை அடைவதாக பாவனை செய்கிற ஒருவன் மன்னியாதிருக்கும் போது அவன் வெளிவேடக்காரனாக இருக்கிறான். நரகம் அவனுக்காக காத்திருக்கிறது. சிறு வயதினர் தங்கள் பாதுகாவலர்கள் செய்துள்ள அதே குற்றத்தையோ
அல்லது அதைவிட பெரிய குற்றத்தையோ செய்திருந்தாலும் தங்களுக்கு உதவுவதற்கு பரிசுத்த ஆவியின் முழுமையை அவர்கள் கொண்டிருந்தாலும் சிறு வயதினர் இன்னமும் இரக்கத்தை காண்பார்கள். அவர்களது பாதுகாவலர்களுக்கு எதிரான தீர்ப்போ கடுமையானதாக இருக்கும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், திண்மையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இது உத்தமத்தனத்தின் அஸ்திவார கல்லாகிய தாழ்ச்சியாகும். உங்களை அவமதிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் உங்கள் மோட்ச சிம்மாசனங்களுக்கு அவசியமானதை அவர்கள் உங்களுக்கு தருகிறார்கள். இல்லை, மனிதன் பிதாவின் அருகில் தாழ்ச்சியோடு தங்கியிருந்து சாத்தானும் உலகமும் சரீரமும் தன்மீது வெற்றி கொள்ள அனுமதியாதபடி அவரிடம் மன்றாடுவான் என்றால் சோதனை ஒரு அழிவல்ல. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மங்களின் கிரீடங்கள் அவர்கள் மேற்கொண்ட சோதனைகளின் மணிக்கற்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. அவற்றை தேடாதீர்கள், ஆனாலும் அவை வரும்போது கோழைகளாயிராதீர்கள். தாழ்ச்சியோடும் அதனால் பலத்தோடும் இருந்து என்னுடையவும் உங்களுடையவும் பிதாவை நோக்கி, தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும் என்று கூக்குரலிடுங்கள். அப்போது நீங்கள் தீமையை வெல்வீர்கள். மேலும் தொடக்கத்தில் நான் சொன்னது போல் நீங்கள் உங்கள் செயல்களைக் கொண்டு சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை உண்மையாகவே அர்ச்சிப்பீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் உங்களை பார்க்கும்போது கடவுள் இருக்கிறார், ஏனென்றால் இவர்கள் தெய்வங்களைப் போல தங்கள் நடத்தையில் அவ்வளவு உத்தமமாக வாழ்கிறார்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் கடவுளிடம் வந்து அவருடைய ராஜ்யத்தின் குடிமக்களின் எண்ணிக்கையை பெருகச் செய்வார்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி முழந்தாளிடுங்கள். என் ஆசீர்வாதம் தியானிப்பதற்கு உங்கள் மனங்களை திறப்பதாக. அவர்கள் தரையில் சாஷ்டாங்கமாக விழுகிறார்கள். அவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதன்பின் நிலவின் ஒளிக்கற்றையால் கிரகிக்கப்பட்டவர் போல மறைந்து போகிறார். சற்று நேரத்திற்கு பிறகு மேற்கொண்டு எந்த வார்த்தையும் கேட்காததால் வியப்படைந்து அப்போஸ்தலர்கள் தங்கள் தலையை உயர்த்துகிறார்கள். அப்போது சேசு மறைந்து விட்டதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். கடவுள் மோட்சத்தில் இருப்பது போல அவரோடு தொடர்புள்ளவனாக இருக்கிற உணர்வை அனுபவிக்கிற ஒவ்வொரு இஸ்ராயேலனுடையவும் மிக நீண்ட கால பயத்தில் மீண்டும் தங்கள் முகங்கள் தரையில் பட சாஷ்டாங்கமாக விழுகிறார்கள்.